ஸ்ரீ ராமானுஜர் வரலாறு பகுதி 95. ஸ்ரீ ராமானுஜர் திருவடிகளே போற்றி. ஸ்ரீ ராமானுஜர் வரலாற்றில் நேற்று நாம் 94வது பகுதியை பார்த்தோம். இன்று 95வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? பிறந்த மண் கூப்பிடுகிறது, மகனே என்னிடம் வா. அமைதி. ராமானுஜர் கண்மூடி வெகுநேரம் யோசித்து கொண்டே இருந்தார். கந்தாடையாண்டான் காத்திருந்தார். மடத்தில் இருந்த சீடர்கள் உடையவர் என்ன சொல்லப் போகிறார் என்று அறிய சுற்றி வந்து சூழ்ந்து நின்றார்கள். ஸ்ரீபெரும்புதூர் அவர் பிறந்த மண். அந்த தலத்தில் உடையவர்கள் திருமேனி சிலையொன்று நிறுவ நினைப்பது நியாயமே. 13 ஆண்டு காலம் வாழ்ந்துவிட்டு கிளம்பிய திருநாராயணபுரத்துக்கு தனது திருமேனியை சிலையாக செய்து வைத்துக் கொள்ள அனுமதித்தவர் எதற்கு இவ்வளவு யோசிக்க வேண்டும்? யாருக்கும் புரியவில்லை. நெடுநேரம் கழித்து ராமானுஜர் கண்ணை திறந்தார். சரி ஆண்டான், உன் விருப்பப்படி நடக்கட்டும். சட்டென்று அங்கே மகிழ்ச்சி பெருக்கு நிறைந்து பரவியது. தாமதமின்றி சிற்பி ஒருவர் வரவழைக்கப்பட்டார். உடையவரை நேருக்கு நேர் தரிசித்து அவர் அமர்ந்திருப்பது போல படம் ஒன்றை வரைந்து கொண்டு எடுத்து சென்று அவரது தோற்றத்தை அச்சில் வார்த்து எடுத்து கொண்டு வந்து சமர்ப்பித்தார். சுவாமி, தங்கள் திருமேனி எப்படி இருக்கிறது என்று பார்த்து சொல்லுங்கள். கந்தாடையாண்டான் முன்னால் வந்து சிலையை ராமானுஜர் முன் நிறுத்தினார். அவர் முகத்தில் புன்னகை விரித்தது. ராமானுஜர் முன் நிறுத்தியவுடன் ராமானுஜர் முகத்தில் புன்னகை விரிந்தது. அடடே, அப்படியே என்னை ஒத்திருக்கிறதே. சிற்பிக்கு பேருவகையாகி போனது. விழுந்து பணிந்து வணங்கினான் சிற்பி. அப்படியானால் இதை ஸ்ரீபெரும்புதூரில் எழுந்தருள பண்ணலாம் அல்லவா? ஒரு நிமிடம், இதை இப்படி கொடு. உடையவர் கரம் நீட்ட கந்தாடையாண்டான் அச்சிலையை அவர் அருகே எடுத்து வந்து நீட்டினார். ராமானுஜர் அதை வாங்கி அப்படியே தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார். சுவாமிக்கு சிலை எவ்வளவு பிடித்துவிட்டது போலும். சுவாமிக்கு சிலை அவ்வளவு பிடித்து விட்டது போலும் என்று சுற்றியிருந்தவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் போது உடையவர் அவர்கள் அறியாத வேறொரு செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். கால கணக்கற்று பார்க்கடலில் எம்பெருமானை தாங்கி நிற்கும் சக்தி, ஞான கிடங்காக சேகரித்த பெரும் சக்தி, கருணை கடலாக ஊற்றெடுத்த சக்தி, தவம் ஒழுக்கம் சீலம் காத்து ஐம்பெரும் ஆச்சாரியார்களின் திருவடி நிழலில் தாங்கி பயின்ற பெரும் பாடங்களின் மூலாதார சக்தி அது. தானே ஆச்சாரியாராகி ஜாதக ஆச்சாரியாக என்று வழங்கப்பட்டதன் பின்னணியில் இயக்கிய பரம்பொருளின் அருளாசி வடிவ சக்தி அது. அனைத்தையும் திரட்டி அந்த சிலைக்குள் செலுத்தினார். தன் மானசீகத்தில் அரங்கனை நெக்குருதி வேண்டிக் கொண்டு சிலையை கந்தாடையாண்டானிடம் நீட்டினார். ஆண்டான், இனி இது மக்களுடையது. இதில் நான் இருக்கிறேன். இதன் வடிவில் என்றும் அவர்களோடு இருப்பேன். தான் உகந்த திருமேனி என்று பக்தர்கள் கொண்டாடி கழித்தார்கள். உடையவரே அதை பிரதிஷ்டை செய்ய நாள் பார்த்து சொன்னார். தை மாதம் பூச நட்சத்திரத்தில் இது பிரதிஷ்டை ஆகட்டும். தை மாதம் பூச நட்சத்திரத்தில் இது பிரதிஷ்டை ஆகட்டும். அப்படியே சுவாமி என்று அதை வாங்கி கொண்டு கந்தாடையாண்டான் புறப்பட்டார். ஒரு பெரும் கூட்டம் சுற்றி வந்து நின்று போல் இருந்தது ராமானுஜருக்கு. 120 வருட வாழ்க்கை என்பது சிறிதல்ல. உடலும் உள்ளமும் சலிக்காது ஒத்துழைக்காமல் இது சாத்தியமும் அல்ல. ஒரு பிரம்மாண்டமான கனவும் அதன் புனிதமும் மேலான மனிதகுல நியாயமும் அதை சாத்தியமாக்கியது. பௌத்தமும் சமணமும்
தலையெடுத்து பரவத் தொடங்கிய போது அவற்றை தடுத்து நிறுத்துவது அவசியம் என்று அவர் கருதினார். மக்களை நெருங்குவதில் இந்த இடர்பாடுகளை உத்தேசித்து சமணர்கள் மன்னர்களை தன் பக்கம் ஈர்ப்பதில் மும்முரமாக இருந்த சமயம் அது. ஏனெனில் கடவுள் இல்லை என்று சொல்லுவோரை மக்கள் நிராகரித்து விடுவார்கள். முற்றிலும் நிராகரிக்காதவர்கள் கூட மனமாற ஏற்பதில்லை. எனவே சமணர்களுக்கு மன்னர்களின் துணை அவசியமாக இருந்தது. எளிய பேயோட்டும் வழிமுறைகளே மன்னர்களை கவர போதுமானதாக இருந்தது. தவிரவும் புராதன வைத்திய உபாயங்கள் மாயாவாத பரவலுடன் கூட இத்தகு சூனியவாத வீச்சும் தடுக்கப்பட வேண்டும் என்று கருதினார் ராமானுஜர். சரணாகதியே சர்வரோக நிவாரணி, சரணாகதியே சர்வரோக நிவாரணி என்று அவர் முன்வைத்த தீர்வும் பேதமற்ற பேருலகு சார்ந்த பெரும் கனவும் மக்களை கவர்ந்தன. தன்னலமற்ற சேவையில் விளைவது வைணவம். பேதம் காணாது விரிந்த மனமே அதன் அடையாளம். இங்கு வாழ்வானாலும் சரி, இறந்த பின் அடையும் இடமானாலும் சரி, ஒளி பொருந்தியதாக, திருப்தி தருவதாக, அர்த்தம் மிக்கதாக அமைய எளிய உபாயம் சரணாகதியே என்ற குழப்பமற்ற வழிகாட்டலே அவர் வாழ்வின் சாராம்சமானது. போதுமே, இனியும் சுமந்து கிடக்க வேண்டாமே என்று அவருக்கு தோன்றியது. ஒரு கணம்தான். சட்டென்று உடல் நடுங்கி தளர்ந்து போனது. அது தை மாதம். அன்று பூச நட்சத்திரம் பொருந்திவிட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் அவரது சக்தி வடிவு விக்கிரக பிரதிஷ்டை நடந்து கொண்டிருந்தது. மானசீகத்தில் அதை உணர்ந்த ராமானுஜர் உடனே கிளம்பி கோயிலுக்குள் போனார். காஞ்சியை விட்டு வந்த நாளாக காத்து நிற்கும் கரிய பெருங்கடவுள் கண்ணழகன், கமல இதழழகன், அரவணைத்து காக்கும் கரத்தழகன், ஜீவநதி என பொங்கும் கருணை குணத்தழகன் என்றும் பெரியவன், அனைத்திலும் பெரியவன் சந்நிதிக்கு சென்று கரங்கூப்பி நின்றார். பெருமானே, போதுமே, என்ன கேட்டாலும் அடுத்த வினாடியே பதிலுரைக்கும் அரங்க பெருமான் அன்று அமைதியாக இருந்தான். என்ன கேட்டாலும் அடுத்த வினாடியே பதிலிருக்கும் அந்த அரங்க பெருமான் அமைதியாக இருந்தான். கடமைப்பட்ட அனைத்தையும் செய்திருக்கிறேன். வைணவ தர்மம் தழைக்க பொருத்தமான 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்திருக்கிறேன். அந்த தலைமுறை காலங்காலத்துக்கும் தொடரும். திருக்கோயில் நடைமுறைகள் ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிறேன். இதுவும் தழைக்கும். வைணவ தல ஆக்கிரமிப்புகள் இனி இராது. அப்படியே நிகழுமானால் தட்டி கேட்கவும் தடுத்து போராடவும் எதிர்வரும் தலைமுறை தயாராக இருக்கும். அதற்கான சித்தாந்த பலத்தை அளித்து ஆத்ம நிவேதன உபாயங்களை சொல்லி தந்திருக்கிறேன். இப்போது அரங்கன் அமைதியாகவே இருந்தான். எம்பெருமானே, தோல் துவண்டு நான் உன்னிடம் வந்து நிற்கவில்லை. சுமக்க ஏராளமான தோள்கள் காத்திருக்கின்ற போது விட்டு தந்து அழகு பார்க்க நினைக்கிறேன். கூரேசருக்கு கேட்டதும் கொடுத்தாயே, அந்த பாக்கியம் எனக்கில்லையா? இப்போது அவன் குறிப்பால் உணர்த்தினான். சரி, இன்னும் 7 தினங்கள். கரம் குவித்து வணங்கி விடைபெற்றார் ராமானுஜர். மடத்துக்கு திரும்பும் போது மிகுந்த உற்சாகமாக இருந்தார். இவ்வளவுதான், இன்னும் உள்ளவை 7 தினங்கள். இந்த 7 தினங்களையும் அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து முடித்தால் போதும். எம்பெருமான் திருவருள் திறந்து விடுவான். அவனுடைய திருவாசல் திறந்து விடும். தேசமெங்கும் பரவியிருக்கும் தமது சீடர்கள் அனைவரையும் திருவருங்கம் வரச் சொல்லி செய்தி அனுப்பினார் ராமானுஜர். மீண்டும் நாளை 96வது பகுதியில் சந்திப்போமா? ஸ்ரீ ராமானுஜர் திருவடிகளே போற்றி. பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.
தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.